போட்டாலும் ஏன் நுங்குற? ஐயோ சரி சரி நீ பார்த்து சொல்லு. போட்டது போட்ட இடத்துல கிடக்குது, அங்கே தான் இருக்கும். வந்தது வந்த இடத்துல கிடக்குது, போனது போன இடத்துல கிடக்குது. ஐயோ நீ பாய் முட்டை சொல்லிட்டு அப்படி பாய். அப்படியே பார்த்தா எனக்கு கண்ணும் தெரியல மண்ணும் தெரியல. என்ன எப்படி பாப்ப? இருத்த அடவி பார்த்துட்டு சொல்றேன். கடை பார்த்தா கடை பார்த்து சொல்லுவேன். ஓ கருகினே போனா கொடியுமா இந்த ஆம்பளை புள்ள மயம் 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 எப்படி பாரு. எவ்வளோ மூலக்குது பாரு. கடையிலே போனால் கொம்பு கொடிமா இருந்தால் பையன் சொல்லுவாளாம். மயம் மயம் மயன்னு சந்தனம் கல்லாட்டு இருந்தால் பொண்ணு சொல்லுவாளாம். அப்போ மாயமாயன் தாங்கிதா அப்போ பொம்பளை வாங்கிட்டா சரியா? ஆமாம்மா பணி பெய்யுது. அப்பா உங்களை பேசி பாருங்கப்பா. என்ன மஞ்சள் பேசிக்கிறீங்க? அப்பா கண்டு வைக்கிறீங்கப்பா. அப்பா பீர் பீர் கைது எழுங்க அடிக்காதீங்கப்பா, குழந்தை பச்சை விடுங்கப்பா. அப்பா நீங்களே கண்ணு வைக்காதீங்க. இல்ல ஒண்ணு இல்ல காரணம் என்னன்னாக்கா அதுக்குதான் கம்முனுடா ஆட்டு என்ன பண்றது கம்முனு வந்து போயிடுது. அப்பா தலையில மயிர் ஒண்ணு காணும். இனிமேதான் வரும். ஏமா ஒண்ணு ஒண்ணு ஒரு ஒரு முகத்துக்கு வந்துருமா? இது இவ்வளவு மயமயானு இருக்குது. ஆமாண்டா. ஐயோ ஐயோ அப்புறம் மாதிரி எவ்வளவு அழகா குழந்தை அழுவு போதுடா. நல்லதான் இருக்குது. நம்மளோ ஏதோ ஒரு குளத்து பிறந்தவங்க. ஆமா அப்படி இருந்தாலும் பால் தயிர் வெண்ணெய் அமுதங்களும் சாப்பிச்சு ஆமா அப்படின்றா. அதனால அமுதத்தை ஊட்டி வளர்த்ததுனால அமுதா வாழ்க அமுதா வாழ்க. போ வீட்டுக்கு நம்ம அப்படியாப்பா சரி போயிட்டு வரலாம். கம்மிடுறா தேடினாலும் மனைவி கிடைக்கவில்லை. அவள் இல்லாத இந்த உலகத்தில் நான் எதற்கும் வாழ வேண்டாம். இருப்பதா இருப்பதா ஒன்றுமே புரியல. ஆண்டவா இருப்பதா இருப்பதா
மனமில்லை சிரிச்சிடுவார் மறைச்சிடுவார் சின்ன சின்ன சட்டை சென்று என்னுடைய அம்மாவை பார்க்க வேண்டும். அம்மா என்று இன்று அழைத்து காரணம் என்னம்மா? மகளே தாத்தாவா ஆடு மேய்க்க போயிருக்காரு. அப்படியாம்மா? தஞ்சிருக்க கொடுத்துட்டு வரமா? நீங்க கொண்டு போறீங்களாம்மா? அம்மா என்ன பள்ளி விடுமுறையம்மா, நான் கொண்டு போறேம்மா. மகளே நீயோ சின்ன சின்ன குழந்தை, வேண்டாம் நான் எடுத்து கொடுத்துட்டு வரேம்மா. அம்மா நான் உன்னுடைய மகளம்மா, நான் பார்த்து 10 ரூபா போயிட்டு வரேம்மா. வேண்டாம்மா நான் சொல்றது கேளுமா. நான் 8 ரூபாய்மா கொடுங்கம்மா. அப்ப நான் சொல்றது கேட்க மாட்டேன். அம்மா எடுத்து போயிட்டு வரியா? ஆமாம்மா. பார்த்து 10 ரூபா போயிட்டு வரணும். 10 ரூபா போயிட்டு வரேம்மா. புலி சிங்கம் கரடி எல்லாம் இருக்குது. நான் பார்த்து 10 ரூபா போயிட்டு வரேம்மா. போயிட்டு வரேம்மா. நான் செல்லும் வழி எத்தனையுமே கரடு முரடான பாயகத்தான் இருக்கிறது. இருந்தாலும் என்னை பெற்றெடுத்த தாய் இருந்திருந்தால் எனக்கு இந்த நிலைமை ஏற்படும். ஆண்டவா ஆத்துக்கு பக்கம் ஆத்துக்கு பக்கம் அந்த சோரக்கிற ஒத்துக்கு பக்கம் யாரோ வச்சா சென்று தாத்தாவை தேட வேண்டும். தாத்தா எங்க தாத்தா இருக்கீங்க? அண்ணவானும் நானும் இங்கே அண்ணன் தேடுக்குள்ளே அவனுக்கும் என்ன போல அப்பா அம்மா யாரும் ஆண்டவனும் நானும் இங்கே அண்ணன் தம்பிக்குள்ளே அவனுக்கும் என்ன போல அப்பா அம்மா யாரும் இல்லை. ஓடு உலகி ஒருத்தருக்கு சொந்தம் இல்லை அம்மா. ஓடு உலகி ஒருத்தருக்கு சொந்தம் இல்லை அம்மா. ஓடு உலகி ஒருத்தருக்கு சொந்தம் இல்லை அம்மா. ஓட்டை கூரை வீட்டுக்காரர் சொந்தம் எல்லாம் சும்மா. ஓட்டை கூரை வீட்டுக்காரர் சொல்வதெல்லாம் சும்மா. ஆத்துக்கு மட்டும் ஆட்டு சோரைக்கிற வீட்டுக்கு பக்கம் யாரோ வச்சே
யாரும் தெரியவில்லை. சரி, அந்த பக்கம் சென்று தேடி பார்ப்போம். தாத்தா வாலிபத்தின் காரணத்திற்கு தாலி ஒண்ணு அப்பன் தந்தா. தாலிபட்ட காரணத்திற்கு தாயார் என்ன பெற்று விட்டார். வாலிபத்தின் காரணத்திற்கு தாலி ஒண்ணு அப்பன் தந்தா. தாலிபட்ட காரணத்திற்கு தாயார் என்ன பெற்று விட்டார். நம்ம சுமக்கும் பூமி ஒரு கணக்கு போட்டு இருக்குது. நம்ம சுமக்கும் பூமி ஒரு கணக்கு போட்டு இருக்குது. நம்ம சுமக்கும் பூமி ஒரு கணக்கு போட்டு இருக்குது. நாளை வாங்கும் வரவுக்காக இன்று நம்ம சுமக்குது. நாளை வாங்கும் வரவுக்காக இன்று நம்ம சுமக்குது. ஆத்துக்கு பக்கம் ஆத்து தோரைக்கிற ஊத்துக்கு பக்கம் யாரோ வச்ச சென்னை நம்பி இருக்குது மண்ணு. தானாக வளர்ந்த மாறும் பாரம்மா. இதுக்கு தாயாரு தந்தையாரு கூறம்மா. நான் சொல்லும் வழி அத்தனையுமே கரடுமுறையான பாதையாகத்தான் இருக்குது. ஆகையால் எனக்கு பசி மயக்கமாக இருக்குது. ஆண்டவா, தாத்தா இவக்குமா தேடிக்கொண்டே வருகிறோம். தாத்தா எந்த பக்கம் தான் போயிருப்பான்னு தெரியவில்லையே. சரி, அந்த பக்கம் சென்று தேடி பார்ப்போம். யார் எப்படி தெரியவில்லையே. இந்த கணக்கத்துல பசி மழக்கத்தோட இருக்கிறாங்களே, யாராக இருக்கும்? சரி, ஆபத்துக்கு போவோம் இல்லை. தாத்தா கொஞ்சம் கொண்டு போய் உயிரை காப்பாற்றுவோம். நானா தேடா தாத்தா திடு, தாத்தா திடு. உட்காந்து சாத்தா நானா தேடா தாத்தா நீங்க தாத்தா திடு போங்க, ஓடி வரான் பாரு தாத்தா. அதோ பாருங்க தாத்தா. என்ன பண்ணா தாத்தா இந்த முத்தாரத்தை பறி வர தாத்தா. தாத்தா பாரு தாத்தா. எங்க பேட்டி முத்தாட்ட திருடு வரலையே. ஐயா, அது அணிந்திருப்பது என்னுடைய முத்தாரம் ஐயா. அவன் முத்தாரமா இருக்கும். தெரியலையே தாத்தா. சரி, அம்மாவோட மாதிரி என்ன விளக்கம் தெரியும்? சரிங்க தாத்தா, வாங்க தாத்தா. வா. என்னப்பா? ஐயோ, குழந்தை அடிச்சாங்க சாப்பாடு எவ்வளோ ஒருத்தன் குழந்தை முத்தாத்த திருடுத்து வந்துடுறாமா. குழந்தை முத்தார திருட வந்தனா? அவனை தலைமையில ஒரு அடி போட்டீங்களா இல்லையா? ரெடி போட்டா செத்துட்டேனா? ஆவல இஸ்னு வந்துக்கிறான். மயக்கத்துல உட்காந்துக்கிறான் போது. மயக்கத்துக்கு வந்தீங்களா? எதுக்காக போதுங்க மயக்கத்துல? சாப்பாடு கொஞ்சம் போடுமா அப்பா போது நிறுத்துங்கப்பா. ஒரு சிப்ப அரிசி எடுத்து போட்டு 1 வருஷம் ஆச்சு. நம்மளே கஞ்சி குடிச்சிட்டு இருக்கோம். வரம் போடலாம் வடிச்சு போடுறேன். நம்ம மூட்டை நிறைய இருக்கிறா. அப்படிலாம் சொல்லாதம்மா. சாப்பாடு போட நம்மளுக்குமா புண்ணியம். நேத்து வடி தண்ணி தான் கொஞ்சம் இருக்குது. சரி, ஏதோ அது வேணா எடுத்துட்டு வந்து தரேன். அம்மா யாருமா அவங்க? மூஞ்சாதி 3 கூட்டோட ஒண்ணா சேர்ந்த மாதிரி இருக்கு. அவங்கள போய் கட்டி பிடிக்கிறீங்களா? மகளே அமுதா, அப்படிதான் தவறா பேசாது. இவ்வளவு காலமா உன்னுடைய தந்தையார் கேட்டு அவர் தான் உன்னுடைய அப்பா. என்னுடைய அப்பாவா? ஆமா மகளா? ஆமாங்க. பாசம் பாசம் ரொம்ப பாசம். ஆமா. சரி, என்ன பேர்னு கேட்டியா? அதாவது ஆர்வத்துல பேரே கேட்கல. அதானே. ஆமா ஆமா. ஏங்க நம்ம மகள் பேர் தான் அமுதாங்க. அமுதா. ஐயோ சரி, இந்த
அம்மனுடைய அருளால மொத்த பேர் ஒன்னா சேர்ந்துட்டோம். ஆமாப்பா. ஆகாத நீ உன் நாட்டுக்கு போமா. அப்பா அவர் யார்? ஒரு நாட்டு இளவரசர். இப்போது நான் யார்? ஒரு நாட்டு இளவரசி. அப்படி இருக்கும்போது இவ்வளவு காலமாக கஞ்சி வச்சு காப்பாத்திட்டு வந்தீங்க. இனிமேல் பட்டு என் கூட வாங்கப்பா. என்னுடைய அரண்மனை எவ்வளோ இருக்குது. அப்பா ஆடுனா பட்டினி பசிமா கிடக்குமா. அப்பா நான் சொல்ல வார்த்தை கேளுங்க. நீங்க வாங்க. ஆடு கடந்தா கடந்து மாட்டோம். சொல்லு பேச கேளுமா. அப்படி இல்லை என்றால் மாதத்துக்கு ஒரு முறையாவது இந்த மகளை வந்து வாரத்துக்கு ஒரு வாட்டி வந்து பாத்துட்டு பாருமா. வாரத்துக்கு ஒரு முறைங்களா? கண்டிப்பா வரீங்களா? நான் போயிட்டு இருக்கேன்ப்பா. இருந்தாலும் உன்னுடைய அண்ணன் எங்க இருக்கிறான்னு தெரியல. அண்ணன் எங்க இருக்காரு தெரியல. தேடி பார்க்கலாம். வாங்க. காளியாசம் பார்க்காத போகாது. என்னங்க அண்ணன் தேடி வரோம். ஆனா யாரும் அழற மாதிரி யாரும் அழுதுகிட்டா போறாங்க. யாருன்னு பாருங்க. தங்கா உன் தங்கத்தோட வாழ்க்கை கலகாப்பால கைவிட்ட மாரி கொலையாகி போச்சு. நம்ம கொஞ்ச நேரத்துல நீ வாஜா போடு. எங்க போற நடுவர் போறியா? டைம் ஆகுதான். அண்ணா உங்களோட மத்தா இருக்கிறாரு. என்னோட நடித்து என்கிட்ட மொத்த நகை வாங்கிக்கிறேன். பாயான காந்தல் தள்ளி விட்டாரு. அண்ணா தள்ளி விட்டாரு. என் மச்சான் அவன் அடிச்சாரு. நீ ரொம்ப நல்லவா? உண்மையா? அப்படியா? பத்திரிகை என்ன போல யாரு பத்திரிகை? நீ யாருன்னு நல்லாவே தெரியும். என் மச்சான் தெரியும். இருந்தாலும் அங்க யாரு வரச்சு சேர்ந்து வாழலான்னு ஆசைப்பட்டு வந்திருக்கீங்க. தன்வினை தன்னை சொல்லணும். நீ என்ன அடிக்க நான் வாழ்க்கை சொல்லுங்க. என்ன அடிக்கணும் நீ ஆசைப்பட்டு நீ நினைச்சிக்க போட்டு என்னை பிடிக்கலன்னு சொல்லி 10 கிலோமீட்டர் கத்து 10 கிலோமீட்டர் கத்து என்னை பிடிக்கலன்னு சொல்லி இன்னொருத்து ஓடி போனியே. நான் அவனோட வாழ்ந்துருக்கணும். ஏன் அப்படி மொக்கையா வந்து நிற்கிறேன்? அவனும் வாழ வைக்கல, நீயும் வாழ வைக்கல. நான் வாழ வைக்கல. நான் பூமி நேரத்துக்கு பாரம் சொல்லு. என்ன செய்யறாங்க என் முடிவு? அது யாரு? அண்ணியா? யார் பாரு அண்ணி நல்லா இருக்கிறியா நீ? அண்ணி நான் யார் கூட சந்தோஷமா இருந்தேன்
கட்டிய கணவனோட சந்தோஷமாக இருந்தேன். உன் இருக்கவங்கள பார்த்த நீ பார்த்திருந்தோம் வீணான பழியை சுமர்த்தி என்ன இந்த நிலைமைக்கு ஆகிட்ட நீ. அண்ணி என்ன அன்னைக்கு பாரு என்ன திட்டு பாரு பாத்துருக்கிறேன் அண்ணி. அது கூட ஒரு குத்தமா திட்டு பாரு பாத்துட்டா நீ. அதுக்கப்புறம் பார்த்தா எங்க அண்ணி கூட தான் நீங்க சந்தோஷமா சத்தியகால ஒத்துக்கினா எங்க அண்ணி தான் சொல்றா நீ. அதே அரிசி உட்காந்து நிக்கி வருது. என்னது யாருமா அவங்க? அவளா யாருக்கு இல்லவங்க யாருமா? உன்னுடைய அத்தை. என்னுடைய அத்தையா? ஆமா. அத்தை என்ன வாழ்த்துக்கள் அத்தை. அத்தை என்ன தொட்டு பேசாதீங்க அத்தை. நீங்க தொட்டு பேசினா எனக்கு வராத நோயெல்லாம் வந்துருங்க அத்தை. அண்ணில போட ஒரு வாங்க சொல்லுங்க அத்தை. நான் தான் மாமா கூட வாங்கல அத்தை தவறா பேசாதீங்க அத்தை. ஒரு நான் தான் வாங்கல. சரிங்க அத்தை. சரிங்க அத்தை. பண்ணிங்க அத்தை. ஐயோ என் உயிர் போதே. சொல்லுவா என்ன மன்னிச்சிடு. நான் ஏன் உன்னை மன்னிக்க போறேன்? நான் என்ன சொல்ல, நான் மனைவி மக்களோடு ஒண்ணு சேர்ந்தீங்க. ஆமா சந்தோஷமா வாழுங்க. சரி நான் போறேன். நில்லுங்கண்ணா. வாங்க சொல்லு. இதை சொன்னா கூட என் மேல கோபப்படும்னு நினைக்கிறேன். இருந்தாலும் எனக்கு சுத்தி வலிக்கிறது நேரம் கிடையாது. சரி என்னுடைய மகளை நீ திருமணம் செஞ்சுக்கியா? ஏன்னாப்பா உன் தங்கச்சி கட்டிட்டு போகாதா? உன் தங்கச்சி கட்டி வாழ்ந்து போதும். உன் பொண்ணுகிட்ட வேற போன பண்ணுப்பா. வானாவது என் அண்ணன் வானான்னு என் தங்கச்சி மாதிரி என் பொண்ணு கிடையாது. உன்னுடைய தங்களுடைய வளர்ப்பு முதல்ல திருமணம் செஞ்சுக்கியா? கல்யாணம் பண்ணி ஆமா. நீங்க என்ன இவங்க எல்லாம் என்ன சொல்லணும் தேவை? உனக்கு இஷ்டமா? மாமா மனசார சொல்றேன் மாமா. விருப்பம். ஆமா மாமா. அகம்பா வச்சு அடிச்ச அம்மா நம்முடைய அம்மா இல்லையா? ஆமாம்மா. ஆனை வச்சு அடிச்ச அம்மா முத்துமாரி அம்மா. அந்த முத்துமாரி அம்மன் கோயிலுக்கு போயிட்டு நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம். சரிங்க மாமா. குங்குமத்தால் பொட்டியிட்டு பூவாட காளியம்மா நீ மருளாடி வந்திடம்மா. உறுதி மேல தானொலிக்கு தாயே சீரி எழிலிடம்மா. ஆத்தாரை அழைக்கின்றோம். மலையனூர் அங்காடியே மங்காடு தீசுடியே குறி சொன்ன வாடியம்மா என் குழங்காக்கும் காளியம்மா. அம்மம்மா மலையனூர் அங்காடியே சித்தாங்கி அடக்கட்டி தய சிங்கரன மீதேறி சித்தாங்கி அடக்கட்டி தய சிங்கரன மீதேறி தேரோடு வீதியிலே அம்மா நீராடி வருபவளே. அம்மம்மா அந்தரிய சுந்தரியே எங்க அங்காளை ஈஸ்வரியே ஆடி வரும் வேளையிலே அம்மா அழகாக வருபவளே. அம்மம்மா மலையனூர் அங்காளியே ஆலய வாசலிலே அலங்கார தோரணம்மா அங்காள ஈஸ்வரிக்கு அபிஷேக பூஜைகளாம் அதிர்ந்து வரும் மாரியம்மா ஆயிரங்கள் கொண்டவளே என் அங்காள ஈஸ்வரி திருவிளக்கு ஒழுங்கினிலே தாய திருவாக்கு சொல்லிடம்மா. திருவிளக்கு ஒழுங்கினிலே தாய திருவாக்கு சொல்லிடம்மா. மாவிளக்கு மேட்டிலே அம்மா மகன் குறி சொல்லிடம்மா. அம்மா மங்கல்ய
அம்மா இந்த மகனுர தீச்சிரம்மா வளையனூர் கோயில் பண்ணி அங்காடி வரியே அம்மா அம்மா மலையனூர் அங்காடியே நாம் படித்த ஞானமெல்லாம் நீ கொடுத்த பிச்சை அடி நீதானே கட்டி காப்பாத்துவேன். எந்த ஒரு குறையும் கிடையாது. ஏறுவேன். இல்லடா கண்டிப்பா காப்பாத்தி கொடுப்பேன். தீராத சுமையெல்லாம் அம்மா எங்களுக்கு ஒரு திருமணம் நடத்த வேண்டும் இல்லாத தேடி வந்து கேட்கலாமா திருவள்ளுவர் திருவாய் தாய் இங்கே சாலை நேரத்தில் முத்துமாரி அம்மன் நமக்கு காட்சி கொடுத்திருக்கிறார். அம்மனிடத்தில் அருள் பெற்று செல்லுங்கள். இங்கே
அம்மன் மந்திரம் இங்கே அம்மன் காலங்காலையில வந்து அம்மனை வணங்கி விட்டு அம்மன் தரிசனம் பெற்று சென்றால் சகல குடும்பம் நன்றாக இருக்கும். அதோடு மட்டுமல்லாமல் நாம் ஒரு இடத்தில் ஒன்றை பெற வேண்டும் என்றால் நம்மிடத்தில் கிடைத்த காணிக்கை ஒரு இடத்தில் செலுத்திவிட்டு மந்திரம் போடுவதோ பொட்டு வைத்துக் கொண்டு செல்வோம். மரத்தின் சார்பாக நடத்திய நாடகம் சத்தியத்தை காத்த உத்தமி, சத்தியத்தை காத்த உத்தமி, சத்தியத்தை காத்த உத்தமி என்ற நாடகத்தை நடத்தினோம். ஏதோ நாங்கள் வந்ததுக்கு இந்த ஊரிலே மிகவும் ஆதரவு கொடுத்து எங்களை ஆதரித்தது நன்றி. எங்களுக்கு மனம் திருப்தியாக இருக்கிறது. இந்த நாடகம் உங்களுக்கு பிடித்திருந்தால், எங்களுக்கு இந்த நாடகம் பிடித்திருக்கிறது மற்ற ஊருக்கு சொல்லுங்க. இல்ல எங்கள் முன்னையா ஏம்பா ஏதோ உங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும் செஞ்சீங்கப்பா, நல்லா இருந்ததுப்பா அப்படி சொல்லுங்க. எங்களால முடிஞ்ச வரைக்கும் செய்திருக்கிறோம். இந்த நாடகத்தை எங்களுக்கு தெரிந்த மட்டும் நடத்திருக்கிறோம். அதுவோடு மட்டுமல்லாமல் இந்த நாடகம் நம் ஊருக்கு வந்து நடத்த வேண்டும் என்றால் ஆரணி பழைய பஸ் நிலையத்தில் அமர்ந்துள்ள காலம் சென்ற சிவா, அவருடைய மகள் அம்மு, மருமக பிள்ளை பார்த்திபன், கலைக்காவல் விருதும் மற்றும் வானொலி டிவி புகழ்பெற்ற நாடக அமைப்பாளர் சிவா அம்மு அவர்களிடத்தில் வந்து எங்களுக்கு புக்கிங் செய்தால் கண்டிப்பாக நாங்கள் வந்து உங்கள் நடத்த கொடுக்க தயாராக காத்துக் கொண்டிருக்கோம். நன்றி, வணக்கம்.